இலங்கை இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். விஸ்வநாதன், வணக்கம். இரு தரப்பிடையே எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை ஏற்பட்டது, எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா, விவரங்களை பதிவு பண்ணுங்க விஸ்வநாதன். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக மீனவர்களை கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துவது, தாக்குவது உள்ளிட்ட தொடர்கதையாகவே நடைபெற்று வருகின்றது. இதனால் தமிழக கடலோர பகுதி மீன்பிடிக்க செல்லும் மீனவர் வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவதோடு மீனவர் குடும்பம் அன்றாட வயிற்று பிழைப்பிறக்க வழி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மீனவர்களும் இலங்கையில் உள்ள மீனவர்களும் ஒன்றாக கச்சத்தீவு திருவிழா ஒரு முடிவை எடுத்தாங்க. அதாவது என்ன முடிவுன்னா, ஒன்றாக ஒரு நாளை தீர்மானம் செய்து அன்று இருநாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மீனவர் பிரச்சனைக்கு சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என ஒரு முடிவை எடுக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவிலிருந்து குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து 5 பேர் கொண்ட சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் குழுவும் அதே போல் இலங்கையில் உள்ள கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 21 பேர் கொண்ட ஒரு மீனவர் சங்க பிரதிநிதிகளும் ஒரு குழு இன்று பார்த்தீங்கன்னா வவுனியாவில் ஒரு தனியாக விருந்தினர் மலையில் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலங்கையில் உள்ள மீனவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் இழுவை மடிகளையும் இழுவை படைகளையும் பயன்படுத்தினால தங்கள் பகுதியில் உள்ள மீனவர்கள் அழிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இதுக்கு தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் அதாவது எங்கள் நாட்டு அரசாங்கம் இழுவை படைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டதன் பட்சத்தில் தான் நாங்கள் இந்த தொழிலை செய்து வருகிறோம். இதனை படிப்படியாக குறைக்க நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதை அடுத்து அடுத்த கட்டமாக அதாவது இருநாட்டு அரசாங்கத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை அழைத்து மீனவர் சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருநாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையை சுமூகமாக தீர்வை ஏற்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட போவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதனை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேறும் பட்சத்தில் அதாவது இலங்கையில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரமும் இந்திய தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதாவது குறிப்பாக ராமேஸ்வரத்தில் சென்ற மீனவர்களுக்கு இலங்கையில் உள்ள மீனவர்கள் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இலங்கை மீனவர்களை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.